இந்த சமையலில் சிறுகிழங்கு எப்படி பறிக்கணுங்கிறத பற்றி பார்ப்போம். சிறுகிழங்கு நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். கழுவுன சிறுகிழங்கை நம்ம தண்ணியில் அவிய போடணும். இதெல்லாம் நம்ம சிறுகிழங்கு அவிய போடணும். அவிய போட்டு நல்லா மூடி வச்சுக்கணும். ஒரு அரை மணி நேரத்தில் சிறுகிழங்கு அவிஞ்சிரும். அவிஞ்ச உடனே நம்ம பொரிக்க ஆரம்பிக்கலாம். சிறுகிழங்கு அவிஞ்சிட்டு இதை இனிமேல் நல்லா ஆற வச்சு தண்ணியை இருத்துட்டு சிறுகிழங்கில் உள்ள தண்ணியே இருக்கணும். சிறுகிழங்கு எதுக்காக அவிச்சு பொரிக்கோன்னா சிறுகிழங்கு ரொம்ப வாய்வு. அதனால் அந்த அவிச்சு எடுத்துட்டோம் தண்ணி எடுத்துட்டோன்னா வாய்வு குறையும். அதுக்கப்புறம் காயப்பொடியை போட்டால் ரொம்ப நல்லது. அது பொரிக்கும் போது காயப்பொடி போடணும். இனிமேல் அதை நல்லா அவிஞ்சிட்டு நல்லா இனிமேல் எடுத்துடணும். இப்போ சிறுகிழங்கு நல்லா வெந்துட்டு இனிமேல் இதை நல்லா ஆற வச்சு உரிக்கணும். உரித்து நல்லா பொடிசாக வெட்டணும். சிறுகிழங்கை நல்லா அவிச்சு உரித்து நல்லா பொடிசாக வெட்டியாச்சு. அதுக்கு தேவைப்படும் பொருட்கள்னால் வெங்காயம், கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு, கடுகு, அப்புறம் வத்தல் பொடி 1 ஸ்பூன், மஞ்சள் பொடி சிறிதளவு, காயப்பொடி சிறிதளவு, அப்புறம் தேவையான அளவு உப்பு. மஞ்சள் பொடி, வத்தல் பொடி எல்லாம், காயப்பொடி எல்லாம் இதில் போடணும். இதில் போட்டு அதை நல்லா உப்பு நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பொரிக்கணும். இப்படி நல்லா கரண்டியை வச்சு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும். சிறுகிழங்கை நல்லா மசால் போட்டு காயப்பொடி, வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு எல்லாம் போட்டு வரவி வச்சாச்சு. அதுக்கப்புறம் தேங்காயும் சீரகமும் துருவல் மாதிரி அரைச்சி வச்சாச்சு. இனிமேல் இதை நல்லெண்ணெய் விட்டு பொரிக்கணும். சட்டி அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு கடுகு உளுந்தம் பருப்பு போடுவோம். கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரிய ஆரம்பிச்சிட்டு இனிமேல் வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலை நல்லா செந்நிறமாக ஆரம்பிச்சிட்டு ஆக ஆரம்பிச்சிட்டு இனிமேல் நம்ம விரவி வச்சுருக்க சிறுகிழங்கை போடணும். ஒன்று போட்டாச்சு. நல்லா கொஞ்சம் மசால் வடை போகிற வரை அப்படி அதை கிண்டி கொடுக்கணும். அதுக்கப்புறம் தேங்காய் போட்டு இறக்கணும். இதுவுமே தேங்காய் சீரகம் அரைச்சி வச்சுருக்கிறத போடணும். போட்டு இறக்கிடணும். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிடணும். சரோஜா சமையலில் சுவையான சிறுகிழங்கு பொரியல் ரெடி ஆகிட்டு. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சரோஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுங்க. தேங்க்யூ.